வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா இருட்டுக்கல் முனியப்பன் கோயில் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க பார்க்கலாம். இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சேலத்துலேருந்து கண்ணங்குறிச்சி போகிற வழியில் தான் இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரு போர்டு போட்டிருக்காங்க மன்னார்பாளையம்னு. சரி வாங்க, அந்த போர்டு திறந்து அப்படியே போகலாம். ஓகே, வாங்க நம்ம போகலாம். இந்த போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அப்படியே பச்சை பசேர்னு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு, வேப்பிலை மரம்லாம் நிறையா இருக்குது. ஓகே, அப்படியே போயிட்டே இருக்கோம். ஓகே, வாங்க போயிட்டு. அப்புறம் போகிற வழியில் வாழைத்தோப்புலாம் நிறையவே இருக்குது. இந்த ஊரில் வந்து நிறைய ஃபேமஸாக இருக்கும் பழகுது. ஓகே, வாங்க அப்படியே போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு உங்களை பார்க்குறேன். இதுலேயே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு போர்டு போட்டிருக்கு. அது என்ன போர்டுனா வீராணம்னு ஒரு போர்டு போட்டிருக்கு. வீராணத்துலேருந்து 3 கிலோமீட்டரில் தான் இருக்குது. ஓகே, போகலாம் வாங்க. இங்கே போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா ஒரு கோவில் வருது. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா மன்னார்பாளையத்தை சேர்ந்த கோவில். இது வந்துட்டு மாரியம்மன் கோவில். சரி, ஓகே வாங்க, இதை தாண்டி தான் போகிறோம். வாங்க போகலாம். இந்த கோவிலுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய தென்னந்தோப்பு, சுற்றி வெறும் இயற்கையாக இருக்குது. இந்த கோவில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பழகுது. நீங்களும் இந்த கோவில் சேலத்தில் இருந்தீங்கன்னா நீங்களும் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க ஒரு டைம். பார்த்தீங்கன்னா நிறைய மலைகள்லாம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஏற்காடோட தொடர்பு மலைன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், இவ்வளோ அழகாக இருக்குது. இந்த கோயிலை சுற்றியுமே மலை தான் இருக்குது. இப்போ கோவில் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், கோவில் தெரியுது. ஓகே வாங்க, இப்போ நம்ம கோயிலுக்கு போயிடலாம்.
இந்த கோவில் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா நிறைய பொம்மை சிலைகள்லாம் வச்சுருக்காங்க. ஆயிரக்கணக்கான பொம்மை சிலைகள் இருக்குது. அப்புறமேட்டுக்கு ஒரு மரத்தில் வந்து சீட்டுலாம் கட்டி எழுதியிருக்காங்க பாருங்கள். எனக்கு இந்த கோவில் பார்க்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இப்போ இந்த கோவிலுக்கு வந்தோடனே ஃபஸ்ட்டு ஒரு அம்மன் சிலை இருந்துச்சு. ஓகே, இப்போ வாங்க இதை கும்பிட்டு நம்ம உள்ளே போகலாம். பாருங்கள், இங்கே நிறையா சின்ன பசங்க வந்து கோழிலாம் வச்சுட்டு நின்றுட்டுருக்காங்க. கோழியை கட்டி தொங்க விடுவாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் நீங்கள் வேண்டுதல் வச்சிங்கன்னா கோழியை கட்டி தொங்க விடணும். அந்த சீட்டில் எழுதி போட்டிங்கன்னா அது 3 நாளையே வந்துட்டு நிறைவேறிடுமாமா. இப்போ பார்த்திங்கன்னா முனியப்பன் சாமி வந்துட்டு அலங்காரம் பண்ணி அழகாக வச்சுருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பூசாரி வந்துட்டு சீட் எழுதிட்டு இருந்தார். யாரோ வேண்டுதல் வச்சுருப்பாங்க பழக்குது, அதனால். ஓகே, இப்போ நம்ம ஒரு சாமி கும்பிட்டு நெக்ஸ்ட்டு வாங்க பார்க்கலாம். இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா நிறைய, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய கருவறையில நின்று காட்சி கொடுக்க நான் ஒன்னும் பிரம்மனோ விஷ்ணுவோ சிவனோ இல்லடா. காட்டுல தனியா நின்று ஊரை காக்கும் முனீஸ்வரன். எனக்கு பிடிச்ச ஹனுமான் சிலையும் இங்கே இருந்துச்சு. இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா 3 சாமி அமைஞ்சிருக்கு. ஈஸ்வரன், பிரம்மா, விஷ்ணு 3 சாமியுமே இங்கே இருக்காங்க. இங்கே பாருங்கள், நம்ம இப்போ சாமி கும்பிட்டு அப்படியே பார்க்கலாம் வாங்க. அருவாமுனுக்குதையா எங்க தேகாசிலுக்குதையா சாட்ட அடி ஓச ஒரு எல்லை வரை கேக்குதையா எங்க காட்டு முனியாண்டி ஆடி வர போறையா எங்க காட்டு முனியாண்டி ஆடி வர பாருலையா. இந்த இடம் பார்த்தீங்கன்னா இதான் சீட்டு கட்டுற இடம். நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன், இது வந்துட்டு நீங்கள் வேண்டுதல் வச்சு பூசாரிகிட்ட சொல்லி அந்த சீட்டில் என்ன வேண்டுதல் வைக்கணுமோ அதை எழுதி கட்டிட்டிங்கன்னா அந்த மரத்தில் 3 நாள்லேயே வந்துட்டு நிறைவேறிடுமா. அது வந்துட்டு இந்த கோயிலோட ஒரு நம்பிக்கையாக வச்சுருக்காங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாச்சும் வேண்டுதல் இருந்துச்சுன்னா போய் நிறைவேற்றிட்டு வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா முன்னாடியே வந்துட்டு பெரிய காவல் தெய்வமாக இருக்குது. அப்புறம் குதிரை சிலைலாம் வச்சுருந்தாங்க பாருங்கள். அப்புறம் இதையும் நம்ம கும்பிட்டு அப்புறம் வாங்க நெக்ஸ்ட்லாம் பார்க்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ சிலை வச்சுருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டே சொன்னல நிறைய சிலை வச்சுருக்காங்கன்னு, அதுதான் இதெல்லாம். இதில் வந்துட்டு கை வலி கால் வலினாலும் அந்த கை கால் வலிக்கெலாம் வந்துட்டு அந்த சிலை வைக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சிலை இருக்குன்னு. எப்போதும் காத்திடுவாய் முனியப்ப சாமி எங்களை, எப்போதும் காத்திடுவாய் முனியப்ப சாமி எங்களை எப்போதும். 8 பட்டி அரசாளும் எங்கையா முனியாண்டி பட்டி தொட்டி கதிகளங்க பிணி ஓட்டி வரும் சிவனாண்டி அண்டோ கிடுகிடுங்க ஆடி வராம்பாரு ஆடி அசைஞ்சு வருதையா எங்க முன்னுடையா தேரு. ஓகே गाइस, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.